இம்பேக்ட் ஆகுது. அதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகுது. ஓகே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட வந்து சரி சேட் பண்ணி கேட்ட விஷயம் ரைடிங் கேஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா தான் எல்லாமே நான் பர்சனலாக லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்க கேண்டட் தான். சிலது வந்து நான் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்கிரேட் பண்ண ப்ராடக்ட்ஸ் தான் நான் இப்போ ஒரு ஷோ. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். பிகாஸ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் தேர் அவைலபிள் ஃபார் யூ கைஸ். டு நோ லைக் வாட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. ஸோ ஹெல்மெட்ஸ் நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். வாட் இஸ் ஹெல்மெட்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் க்ளவுஸ். நான் யூஸ் பண்ணுற க்ளவுஸ் ஆஃப்டர் திஸ் இஸ் மை 3rd or 4th க்ளவுஸ். அதுக்கப்புறம் இப்போ வாட்சிங் டு க்ளவுஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா திஸ் இஸ் ரைனாக்ஸோட லேட்டஸ்ட் க்ளவுஸ். இது பேசிக்லி வந்து ஒரு ஃபுட் கன்சோல் க்ளவுஸ். ஓகே, நான் முக்கால்வாசி இந்த க்ளவுஸ் தான் நான் வந்து லாங் ரைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து லெதர் அண்ட் வெரி வெரி குட் ப்ராடக்ட். கையில் பிடினா கைக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கும். வெரி பியூட்டிஃபுல். இந்த சேஃப்டி வைஸில் வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் போடுவாங்க, பட் ஹாஃப் க்ளவுஸ் தான் போடுவாங்க. இது வரைக்கும் தான் போடுவாங்க க்ளவுஸு. பட் ரிஸ்ட் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன். ஏன்னா வந்து இந்த மல்டிபிள் போன்ஸ் இருக்கிற இடத்துல வந்து லைட்டாக ஏதாவது டேமேஜ் ஆனது ரிகவரி ப்ராசஸ் லேட் ஆகும். பட் எதோ ஒரு ப்ரோக்கன் போன் இருந்ததுன்னா ரிகவரி ப்ராசஸ் ஃபாஸ்ட் ஆகும். அன்டில் மல்டிபிள் ஃப்ராக்சர் வரைக்கும். பட் ரிஸ்ட் மாதிரி இடத்துல வேறு இந்த காம்ப்ளெக்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற விஷயத்தில் நிறைய பேர் இக்னோர் பண்ணுற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த க்ளவுஸ், அதுவும் ஃபுல் க்ளவுஸை வந்து மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபுல் க்ளவுஸ், கான்சல் க்ளவுஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி பர்டிகுலர் ரைட். காட் டச் சென்சிட்டிவிட்டி ஃபார் யுவர் ஃபோன்ஸ் அண்ட் ஃபுல் லெதர் க்ளவுஸ் அண்ட் தென் ப்ரொடெக்டர் பொறுத்த வரைக்கும் knuckle guards, wrist protector and then sliders, all Knox level 2 தான். இது வந்து certified CA level 2 gloves. Very very important. I think 3-4 colors வருது நினைக்கிறேன். I would recommend to go for this. And all these areas பார்த்தீங்கன்னா it's true carbon fiber. I like it. ரொம்ப comfortable. ஸோ இந்த க்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாங்கினீங்கன்னா எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஒரு லாங் ரைடு கண்டிப்பாக போடாதீங்க. ஓகே, எனி க்ளவுஸ் நம்ம கைக்கு ஏற்ற மாதிரி பிரேக் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம இட் வில் பி கம்ஃபர்டபுள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சேஃப்டி கியர்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஹெல்மெட் ஒரு வாட் எவர் இட் இஸ் கம்ஃபர்டபுளாக இருக்காது. முதல்ல ஷார்ட் ரைட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். பிரேக் ஆன பிறகு, பிரேக் இன் சென்ஸ் நம்ம கைக்கு செட் ஆன பிறகு தென் வி கைஸ் கேன் யூஸ் இட் ஃபார் லாங் ரைட்ஸ். ஃபஸ்ட் ரைட் போகிறீங்க. ஸோ க்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஐ வுட் ரெக்கமெண்ட் டு கோ ஃபார் த ஃபுல் கன்சோல் க்ளவுஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷூவை முன்னாடி வைக்கிறதுக்கு. ஸோ ஷூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்ன ஒரு நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் போடுறோம் அப்படிங்கும்போது என்னன்னா அதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பேசிக்லி ஃபார் வாக்கிங் அந்த இதுக்கெல்லாம் ரைடிங்காக பண்ணப்பட்டது கிடையாது. ஸோ நல்ல ப்ராப்பர் லெதர் வித் ப்ராப்பர் டோ ப்ரொடெக்டர், ஹீல் ப்ரொடெக்டர்லாம் வேணும். ஏன்னா இந்த மொமெண்ட் ஒரு வண்டியில் விடும்போது ஃபஸ்ட்டு போய் கால் தான் வந்து தரையில் இருக்க போகுது அன்பாலன்ஸ் ஸ்டேட்டில். ஸோ அப்போஸ் ஸ்லைட் ஆகும். ஸோ நீங்கள் நார்மல் ஷூஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஷூஸ்லாம் போட்டிங்கன்னா இந்த லெதர் பிரேக் ஆகும். இது கிழிஞ்ச உடனே நம்ம டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிச்சிடும். அண்ட் அகைன் நம்ம ஃபிங்கர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ். ஸோ ஷூஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருப்பி இந்த மாதிரி ஒரு ஷூஸ் கண்டிப்பாக தேவை. அப்ராக்சிமேட்லி 4,000 rupees வருது ரைடாக. கண்டிப்பாக வந்து இந்த ஷூஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட். நல்ல வேரண்டியெல்லாம் தாங்குது, நல்ல ஷூஸ். ஸோ இந்த ஷூஸ்லேருந்து நான் இப்போ ஒரு லைட்டாக அப்கிரேட் ஆயிருக்கேன். ஸோ கோயிங் ஃபார்வர்ட் திஸ் ஷூஸ் வில் பி பேசிக்லி ஃபார் மை ஷார்ட் ரைட். லாங் ரைட்ஸ்லாம் ஐ ஹேவ் ஜஸ்ட் பிக்ட் ஒன் ஷூ விச் ஐ வுட் அன்வேல். உங்களுக்கு நான் காட்டுறேன் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஷூஸ் இது ஆங்கிள் ஷூஸ் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஏதாவது ஒரு ஃபாலோ ஆகும்போது என்னன்னா அகெயின் நம்ம அன்ஃபார்ச்சுனேட் திங் என்னென்னா ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறதுனா வாய்ப்பு இருக்குது. ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆச்சு. ஸோ அதில் பார்க்கும்போது தெர் இஸ் அ சான்ஸ் கால் வந்து இப்படி ஸ்லிப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆங்கிள் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், இன்ஜுரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை கன்சிடர் பண்ணி ஃபுல் பூட் இஸ் சம்திங் ஐ வாண்டட் டு பிக். ரொம்ப நாள் ஆசை ஃபுல் பூட் வாங்கணும்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜஸ்ட் நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. ஸோ லெட் மீ ஷோ யூ. பாக்ஸ் நல்லா பெருசாக இருக்கு இல்லையா. ஸோ ஐ நெவர் அன்பாக்ஸ்ட் எனிதிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கைஸ். ஸோ உங்களோட அன்பாக்ஸ் திஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் ட்ரியோ. இது வந்து ஒரு தாய்வான் பிராண்டு அண்ட் இது இம்போர்ட்டட் பை பவர் ஸ்போர்ட்ஸ். ஃபுல் பூட்டில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இஸ் அ மேஜர் ப்ராப்ளம். அதனால் நிறைய பிராண்ட்ஸ் இருக்குது, பட் வெயிட்டு ஆர் காஸ்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் பார்த்துட்டு இருந்தேன். Here comes 1, 2, 3. This is my full boot. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பிகாஸ் ரீசன் இஸ் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த கேட்டகரியில் கம்மி. அண்ட் ஃபீல் இட் ரொம்ப லைட் வெயிட். ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூ காட் தி மெட்டல் ஸ்லைடர்ஸ் விச் கேன் பி ரீப்ளேஸ்ட் அண்ட் தென் கியர் ஷிஃப்டருக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமே.
அண்ட் இட் இஸ் காட் டோ ப்ரொடெக்டர் நல்லா இருக்குது. அண்ட் தென் ஹீல் சான்ஸே இல்லை, செம்மையாக இருக்குது. அண்ட் தென் திஸ் இஸ் த ஆங்கிள் ப்ரொடெக்டர். ஸோ என்ன ஆகும்னா, இப்படி நம்ம வண்டியில் போயிட்டு இருக்கோம், ஸோ ஏதோ ஒரு ஃபாலில் கீழே விடுறோம் போது என்ன ஆகும்னா ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இட் கேன் ட்விஸ்ட் லைக் திஸ். ட்விஸ்டே ஆகாது பிகாஸ் தெர் இஸ் அன் ஆங்கிள் சப்போர்ட் ஹியர். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஐ பிக் திஸ் ஷூ. கிஃப்ட் ஜிப்ஸ் இருக்குது, போடுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. போட்டு பார்த்தேன். அண்ட் தென் ஹியர் இட் இஸ் வெரி வெரி சாஃப்ட் குஷன்ஸ், நல்லா இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணிட்டு பிறகு தான் நெக்ஸ்ட் லாங் ரைடு எடுத்து போகணும். ஸோ வெரி வெரி நைஸ் ஷூஸ், நல்ல ஸ்டடி, நல்லா இருக்குது. ஸோ இப்போ எனக்கு அந்த கீழே விழும்போது இந்த ஆங்கிள் பிரேக்கு ஆர் இந்த இடத்துல இம்பேக்ட்டுக்கு ஐ நாட் பி மச் வரிட் அபவுட் இட். கொஞ்சம் எனக்கு சேஃப்டி வருது. ஸோ இந்த ஷூவோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா திஸ் காஸ்ட் அபவுட் 14,000 rupees. எஸ், இட்ஸ் எக்ஸ்பென்சிவ், பட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூருங்கிற மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக கேன் இன்வெஸ்ட் இன் சச் திங்ஸ் அண்ட் would recommend if you guys can afford it, please go for it. Definitely worth for money. So helmet பொறுத்த வரைக்கும் I have two helmets, one AGV இன்னொன்று MT. ஸோ AGV வந்து பேசிக்காக வந்து wind blast வருதுங்கிறதுக்காக தான் வாங்கினது. ஸோ எனி ஹெல்மெட் above at least ஒரு 4,500, you have Axer, you have got MT, you have got SMK. அண்ட் இப்போ SMKல வந்து இந்த தண்டர் இந்த மாதிரி நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. You guys can pick that. டெஃபினெட்லி ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இந்த ஹெல்மெட்ஸ்லாம் பண்ணுறாங்க. பட் டெஃபினெட்லி இந்த 2,100 ஹெல்மெட் ஃபார் லாங் டூரிங் கண்டிப்பாக செட் ஆகாது. நல்ல லாங் போகும்போது வந்து ஒரு குட் ஹெல்மெட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த விண்ட் பிளாஸ்ட் அடிக்கும் போது யூ ஹேவ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் லைக் காதில் விண்ட் டனல் மாதிரி சவுண்டு வருது. இதெல்லாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. as I said, 4,000 ஹெல்மெட்டுக்கு இந்த ஹெல்மெட் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இனிஷியலாக ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக அந்த 4,500 ஹெல்மெட்டில் போதும். தட் இஸ் மோர் தென் அஃப். ஆனால் ஆஸ் யூ wanted to become a pro, ஓகே, அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா எனி சேஃப்டி கேஸ் பார்த்தீங்கன்னா இட் ஸ்டார்ட் வித் பேசிக், மீடியம் அண்ட் தென் ப்ரோ வெர்ஷன் சொல்லலாம். ஸோ பேசிக் இந்த மாதிரி 4,000 ஹெல்மெட் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கா? ஏன்னா நம்மளும் வந்து ஓகே வண்டி எடுக்கிறோம், பைக் வச்சுருக்கோம், நம்ம ரைட் போகணும், இது நம்ம பேஷனாக இல்லையா, நமக்கு பாக்கெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கா, நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்களா, நமக்கு இதில் ஒரு பேஷன் இருக்கா பார்த்துட்டு தென் ஸ்லோவாக ஃப்ரம் பேசிக்லேருந்து நீங்கள் ப்ரோக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். என்ன ப்ரோ வெர்ஷன் ஆர் மிட் வெர்ஷன் எனி ஆஃப் தி சேஃப்டி கேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டி அண்ட் கம்ஃபர்ட் ஜாஸ்தி. இட்ஸ் அ பேலன்ஸ்ட் ஆஸ்பெக்ட். எல்லா சேஃப்டி கேஸ்லையும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி இஸ் பீங் ப்ரையாரிட்டைஸ்ட். ஆனால் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேசிக்கும் மீடியம் ஆர் ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் R&D நிறைய நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வெயிட் ரேஷியோ நல்லா பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்ஃபர்டபுள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஹெல்மெட்ஸ் ஆர் பேலன்ஸ்டாக இருக்கும். எனிதிங் ஃபார் த மேட்டர், எனி சேஃப்டி கேஸ் பேலன்ஸ்ட் வெயிட் இருக்கும். ஸோ நீங்கள் லாங் ரைட் 8 ஹவர்ஸ்லாம் போகும்போது ஜாக்கெட்லேயோ ஒரு ஷூலேயோ ஒரு பேண்ட்லேயோ வெயிட் ஜாஸ்தி ஏற என்ன ஆகுனாக்கா, ஸோ பேசிக் வெர்ஷன் டெஃபினெட்லி அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணது வந்து டெஃபினெட்லி வந்து ஹை அண்ட் மெட்டீரியல்ஸாக இருக்காது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ஜாஸ்தியாகும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ ஆஸ் இட் பிகம்ஸ் லைட் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆஸ் த ப்ராடக்ட் பிகம்ஸ் லைட் எக்ஸ்பென்சிவாக தான் மாறும். சஜஸ்ட் யூ கைஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் அண்ட் தென் ஃபிட்டாக தான் பாருங்கள். உங்களுக்கு பேஷன் இருக்கான்னு பாருங்கள், ரைடிங் டூரிங் உங்கள் பேஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நீங்கள் வந்து ப்ரோ ஜாக்கெட்ஸோ எதுவும் வாங்க தேவையில்ல. யூ கைஸ் கேன் ஸ்டார்ட் வித் பேசிக். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எஸ் திஸ் இஸ் மை பேஷன் அப்படின்னா தென் அப்கிரேட் யுவர் செல்ஃப் இந்த சேஃப்டி கேஸ். ஸோ எடுத்தோன்னே ப்ரோ போக தேவையில்லை. You need to see. So first start with the basic. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரோ ஹெல்மெட்ஸ். ஸோ பேசிக்லி இம்பாக்ட் நல்லா தாங்கும். சின்ஸ் குரூப் ரைடிங் நிறைய பார்க்கறதுனால சேனா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணிப்போம். ஸோ சேனா பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கீப்பிங் ஹெல்மெட் சைட். தேர்ட் இம்பார்ட்டண்ட் சேஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்டா பேண்ட்டா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ஐ வுட் சே பேண்ட் ஆர் த நீ கார்ட். நீ கார்ட் நான் 100% நீ கார்ட் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். பட் இல்லை நான் பேசிக்காக தான் போகிறேன், நான் வந்து ஒரு ஷார்ட் ரைட் பிரேக்ஃபாஸ்ட் ரைட் போகிறேன் அப்படிங்கும்போது நீ கார்ட் அது நல்ல ஒரு குவாலிட்டியான நீ கார்ட் போடுங்க. பட் நீ கார்ட் இஸ் நாட் 100% சேஃப். ஓகே, வி ஹவ் சீன் லாட் ஆஃப் பீப்புள் நீ கார்ட் போட்டு இன்ஜுரிஸ் ஜாஸ்தியானதும் பார்த்துருக்கோம். பெருசாக கை கொடுக்கல நீ கார்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஒரு நானும் சேஃப்டி கேட் போட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீ கார்ட் போடலாமே தவிர பிகாஸ் இட் டசன்ட் ஃபிட் யூ. அதனால என்ன ஆகும், இம்பாக்டில் அது அந்த பொசிஷன் வந்து நவுந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ த பர்பஸ் வில் நாட் கெட் சால்வ். அதனால தான் நீ கார்ட் ப்ராப்ளம். ஜீன்ஸ் பேண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு அட்லீஸ்ட் நீ கார்ட் போடுங்க. இஃப் லக் பர்மிட்ஸ் டேமேஜ்லேருந்து சேவ் ஆகலாம். பட் ரைடிங் பேண்ட்டா ஜாக்கெட்ஸா அப்படின்னா ஐ வுட் சே ரைடிங் பேண்ட் கம்ஸ் ஃபர்ஸ்ட். யூ நாட் பிலீவ் ஜாக்கெட் கம்ஸ் அ லாஸ்ட்.
ஏன்னா ஜாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பேசிக்லி ஃபார் ஹை இம்பேக்ட் அண்ட் விண்ட் ப்ரொடெக்ஷன் இருந்தால் பிகாஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்கெட்ஸ் போடாமல் நீங்கள் பைக்கில் போனீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக ஒரு 80 to 100 போகும்போது இந்த விண்ட் பிளாஸ்ட் வந்து அடித்து படப்படப்படப்படன்னு அடிக்கும். ஸோ இட் ஃபீல் வெரி டயர்ட். ஸோ டெஃபினெட்லி அந்த ஒரு ரீசனுக்கு ஜாக்கெட்ஸ் ஹெல்ப்ஸ். பட் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வருமானா கொஞ்சம் ஸ்பீடு ஜாஸ்தியாக தான். ஏன்னா என்ன ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு பைக்லேருந்து நம்ம விளரும் போது ஃபஸ்ட்டு வாட் வி டூ இஸ் நம்ம கை தான் கீழே போகும். ஸோ இந்த க்ளவுஸ் வித் ஸ்லைடர்ஸ் கம் ஹேண்ட். ஸோ இப்போ பைக்கில் ஓட்டுறோம், கீழே விழும்போது ஃபஸ்ட் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைடர்ஸ் தான். ஸோ இந்த ஸ்லைடர்ஸ் இப்படி தேய்ச்சி போனால் தான் எந்த விதமான டேமேஜ் ஆகாது. ஸோ இந்த க்ளவுஸ் இல்லை அப்படின்னா கை தேர்ந்து மட்டும் கிடையாது. வாட் ஹேப்பன்ஸ் இந்த ஸ்லைட் இல்லாதனால இது லாக் ஆகிடும். லாக் ஆனோடனே ஆர் ஷோல்டர்ஸ் ஆர் எல்போஸ் வில் கெட் டேமேஜ். ஓகே, அதனால தான் க்ளவுஸ் வித் ஸ்லைடர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒன்று ஸ்க்ராட்ச் ப்ரூஃப் அந்த விஷயத்தில் தான் காப்பாகுது. ரெண்டாவது ஸ்லைட் ஆகி we can go follow the proper position. அதனால தான் gloves first comes. Second, as I said, shoe. கால் கண்டிப்பாக கீழே போகும்போது கால் வந்து தேயும். ஸோ லெட்ஸ் அஸ்யூம் இதுதான் என்னோட விரல் அப்படின்னு கால்னு வச்சுக்கோங்க. ஸோ தேயும் போது என்ன ஆகுனா நார்மல் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ் கிழிஞ்சிட்டு நம்ம விரல்லாம் கட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட்ஸ் வேர் த ஷூ கம்ஸ் as a second important thing. Third comes definitely a knee guard. பட் knee guard நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில். ஸோ the third thing comes is the ரைடிங் பேண்ட். நான் யூஸ் பண்ணுறது ரைடிங் பேண்ட் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரைனாக்ஸ் யூஸ் பண்ணுறேன். அட்வென்ட்டோங்கிற மாடல் நினைக்கிறேன். இந்த மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் மேட் ஆஃப் கார்டியோ மெட்டீரியல். ஒன்று ஒரு நம்பர்ஸ் இருக்குது, D500, D600, D700. நார்மலாக வந்து எங்கெங்கெல்லாம் இம்பேக்ட் ஜாஸ்தியாக இருக்குமோ நீ அந்த மாதிரி இடத்துலலாம் எனிவே பிட்வீன் 900 and above யூஸ் பண்ணுவாங்க. பட் மற்ற இடத்துலலாம் they use 500 or 600. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆர் பேசிக்லி ஹெவியாக இருக்கும். ஸோ நான் ரைனாக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சம்வேர் வண்டி ஓட்ட அந்த பேண்ட்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஏன்னா ஒரு ரைட் போகும்போது தெரியாது, எங்கேயோ ஒரு சின்ன வாக் போனாலும் சரி ரொம்ப ஹெவியாக இருக்கும் அந்த பேண்ட்ஸு. ஸோ ஐ டிசைட் இல்லை ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படிங்கிறனால தென் ரொம்ப யோசித்து பார்த்து வாங்கின பேண்ட் தான் வந்து டைனசி. ஸோ டைனசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இட்டாலியன் பிராண்ட். டெஃபினெட்லி வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட் வேணும். ஆனால் என்னென்னா கண்டிப்பாக வந்து அந்த ப்ரைஸுக்கான ஒர்த் இருக்குது. பிகாஸ் இவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா மற்றவங்களோட ப்ராடக்ட் கிடையாது, அவங்களோட ஓன் பேட்டர்ன் ப்ராடக்ட் எல்லாமே டைனசி பொறுத்த வரைக்கும். அண்ட் வெல் R&D பண்ண ஒரு விஷயம். இட்ஸ் நத்திங், இட்ஸ் வெரி வெரி லைட் வெயிட். எக்ஸ்டர்னல் knee guard இருக்குது. ஸோ இந்த மாதிரி பாக்கெட் எக்ஸ்டர்னல் இருக்குது. ஸோ வி கேன் இன்சர்ட் த knee guard. ரைடு இல்லை எங்கே ஒரு சின்ன ட்ரெக் போகும்போது நம்ம கைட்டு வச்சிட்டோம்னா இட் இஸ் லைட்டர் தென் த ஜீன்ஸ் பேண்ட். worth of every penny. பட் இது பேசிக் பேண்ட் தான். டைனசி கோஸ் ஸ்டார்டிங் வித் 21 ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் கோஸ் ஈவன் 1.5 lakhs. ஸோ இது வந்து வெறும் நீ ப்ரொடெக்டர் மட்டும்தான் இருக்குது. பட் ஆல் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் தான். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வாண்டட் டு ஆட் கப்புள் ஆஃப் திங்ஸ். ஸோ ஹிப் கார்ட் நானே வந்து வித் மை ஓன் R&D மேட் இட். ஸோ இங்கே ஒரு வெல்க்ரோ அட்டாச் பண்ணி இது டாய்ஷோட ஹிப் கார்டு அது. ஸோ ஃபிக்ஸ்ட் இட். ஸோ ஹிப் ப்ரொடெக்டர் இங்கே வந்துடும். ஸோ ஹிப் ப்ரொடெக்டர் இஸ் தேர். அண்ட் தென் டெயில் ப்ரொடெக்டருக்கும் என் ஒய்ஃப் வந்து பார்த்து அழகாக தச்சு கொடுத்துட்டா ஒரு பாக்கெட் மாதிரி. ஸோ அந்த டெயில் போன் ப்ரொடெக்டர் இருக்குது. இது கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பேக் ப்ரொடெக்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் போன் ஜஸ்ட் கால் த டெயில் போன் அந்த இடத்துல அகைன் ரைனாக்ஸ் ப்ராடக்ட் இது ப்ரொடெக்ட் பண்ணும். பட் ஐ ஹவ் ஆடட் ஆன் மை ஓன். டைனசி டெஃபினெட்லி த மோஸ்ட் ரிலையபிள் ப்ராடக்ட், ரொம்ப கம்ஃபர்டபுள் ப்ராடக்ட். ஒரு ப்ரோ பேண்ட்னு சொல்லலாம். பேசிக்காக டெஃபினெட்லி யூ கைஸ் கேன் பிக் ரைனாக்ஸ் ஆர் Solace or these two brands which comes in my mind. Scala is also one of the brand. இதெல்லாம் கொஞ்சம் ரிலையபிள் ப்ராடக்ட். ஸ்டார்டிங் ப்ரைஸ் anywhere between 6,500 7,000 ஸ்டார்ட் ஆகுது அந்த பிராண்ட்ஸ்லாம். ஸோ திஸ் ஸ்டார்ட் வித் 20,000 rupees, 21,000 rupees டு பி ப்ரிசைஸ். நீங்காட் பார்த்தீங்கன்னா 2,100 ஸ்டார்ட் ஆகுது. பேண்ட் பார்த்தீங்கன்னா 6,000 ஸ்டார்ட் ஆகுது. கன்சிடரிங் தட் ஐ வுட் சே ப்ளீஸ் கோ ஃபார் த பேண்ட் அட்லீஸ்ட் ஃபார் ரைனாக்ஸ், ஸ்காலா or Solace. So this is a very very good pants. Definitely pant makes a lot of difference. Coming to jacket. The jacket. So this is my jacket. இதுக்கு முன்னாடி I started with motor gear jacket. காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு 3,500 rupeesல பைக்கிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வாங்கினது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சம்வேர் ஐ வாஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் தட். கொஞ்சம் ஏதோ ஒரு மிஸ் ஆன மாதிரி இருந்தது. இட் வாஸ் நாட் கனெக்டட் டு மீ அந்த மாதிரி இருந்தது. தென் ஐ பிக்ட் அப் Solaceக்கு இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் நெசசரி இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ அவங்களும் குவாலிட்டி வைஸில் எந்த ப்ராடக்ட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணலை. பட் இட் இஸ் ஃப்ரம் நாக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெவியாக இருக்கும். ஆஸ் ஐ செட்
இந்தியன் எஸ்பெஷலி சவுத் இந்தியன் கிளைமேட் லைக் சென்னைங்கும் போது இந்த ஹீட்டில் அந்த மாதிரி ஜாக்கெட்ஸ் போடுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ திஸ் இஸ் பிராண்ட் ஃப்ரம் டாய்ஷி ஜாப்பனீஸ் ஒன். இது வந்து பார்த்தீங்கன்னா செம்ம லைட் வெயிட். இது டைனசி தான் வாங்கணும்னு பார்த்தேன், பட் அகெயின் நான் அவைலபிள் இல்லை. சென்னையில் டைனசி ஷோரூம் மூடிட்டாங்க, ஸோ வேர் பண்ணாமல் பார்க்க முடியாது. ஸோ இப்போ டைனசி பார்த்தீங்கன்னா வெறும் பெங்களூர் ஆர் டெல்லியில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் நான் கொஞ்சம் எனக்கு பிடிச்ச இதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அகெயின் டாஷியை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் தேர் ஓன் ப்ராடக்ட், பேட்டன்டு ப்ராடக்ட், செம்ம லைட் வெயிட் அண்ட் தென் சேஃப்டி எங்கேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணல. வெரி வெரி குட் ஒன். யூனோ all level 2 protectors. You got nice hip protector. இதில் வந்து பார்த்தீங்கன்னா you also get the chest protector if you want. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் இருக்குது. ஸோ we can just velcroல வந்து we can attach it. இந்த மாதிரி நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ this becomes a chest protector also. So this is the நான் ரைடிங் ஜாக்கெட்ஸ் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வைங்க. பட் ப்ரையாரிட்டி வைஸ் as I said, helmet comes first, your shoes and gloves come second, the third comes your riding pants, fourth comes your jackets. Yeah, so start with basic, adukapra you guys can go for the pro version. Na enoda experience the recommended product which is available in handy and the basic vandu pathina definitely you guys can go for Rhinox. Scala definitely nalla or compact la nalla or budget la varudhu, and Sole is also very nice. Three brands which is very very good. எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட ஃபெலோ கலீக்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அது நல்லா இருக்குது. ஆஸ் எ செட் த டிஃப்ரென்சஸ் எனக்கு கொஞ்சம் வெயிட் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வேணுங்கிறதுக்காக தான் ஐ ஜஸ்ட் பிக்ட் அப் டைனசி அண்ட் டாய்ஷி. என்னோட லாஸ்ட் ப்ராடக்ட் நான் காட்ட போகிறது டெஃபினெட்லி லைக் யூடியூப்பில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா எங்கேயுமே இருக்காத ப்ராடக்ட் வாட் வி யூஸ். அண்ட் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இது பார்த்தீங்கன்னா ரேசிங்கில் யூஸ் பண்ணுறது. இது இந்தியாவில் கண்டிப்பாக தேடினாலும் கிடைக்காது. இது வந்து ஆன்லைனில் அமேசானில் இருக்குது, பட் டபுள் த ப்ரைஸ். இது என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி யூஎஸ்லேருந்து வர வச்சது. இது பேசிக்கலி பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால் த நெக் பிரேஸ். ஆல் ஃபுல்லி கியர்ட் அப், ஷூஸ் க்ளவுஸ் எல்லாமே பண்ணுறோம். பட் எங்கேயோ இடத்துல போய் இம்பாக்ட் ஆகுது அன்ஃபார்ச்சுனேட்லாம். அப்போ என்ன ஆகுதுன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் எவர்னா ஹெல்மெட் போட்டிருக்கோம். ஸோ ஹெல்மெட்டுக்கும் நெக்குக்கும் இவ்வளோ கேப் இருக்குது. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் வென் வி ஆர் அவுட் ஆஃப் கண்ட்ரோலும் போது ஹெட் வந்து ஃபாஸ்ட்டாக இடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மூமெண்ட். ஸோ திஸ் மூமெண்ட் கேன் பிரேக் யூர் நெக். மைனர்லேருந்து சீரியஸ் இன்ஜுரி ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வெறும் பேசிக் தான், இதில் வந்து அட்வான்ஸ்லாம் இருக்குது. பட் ஐ வுட் சே அட்லீஸ்ட் யூஸ் திஸ். நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா இப்போ வண்டியில் போயிட்டுருக்கோம் நம்ம, அப்போது இம்பேக்ட் ஆகுது, அவ்வளோதான். உங்கள் ஹெட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூவ் ஆகுது. ஒரே மூமெண்ட் பாசிபிள், இந்த ஃப்ரண்ட்டு மட்டும்தான் இருக்குது கம்பேர்ட் டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அதே இப்போ பாருங்கள், அது கைட்டிடுறேன். இம்பேக்ட் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் வந்து மூவ் ஆகுதுன்ட்டு. ஸோ அதே இது இருக்கும்போது இம்பேக்ட் அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் ரைடராக ஆர் சேஃப்டி காம்ப்ரமைஸ் பண்ணலன்னா டெஃபினெட்லி இந்த ப்ராடக்ட் வந்து இது பண்ணாதீங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். ஓகே கைஸ், ஸோ இதுதான் வந்து என்னோடய ரைடிங் யூஸ் ஃபார் எவ்ரி ரைட். ஸோ ரைட் சேஃப் மாதிரி ப்ரொஃபஷ்னலாக ஓட்டணும், சேஃப்டியை மைண்ட் பண்ணணும், அடுத்தவங்க பாதுகாப்பையும் நம்ம பார்க்குறோம், ரைட் ஸ்பீடு மெயின்டைன் பண்ணுறோம் அப்படிங்கிற ஆஸ்பெக்டான பர்சனுக்கு தான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ. ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் would have enjoyed this video. If you like it, give a thumbs up, like, share, subscribe if possible. Do support riders like us. Stay tuned, lot of upcoming rides are there. Cheers.